Hello friends, welcome to Sparks Academy. So இன்னைக்கு 2 மார்க் சீரிஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து क्वेश्चन நம்பர் 6 பார்க்க போறோம். क्वेश्चन நம்பர் 6 வந்து எதை பேஸ் பண்ணது அப்படினா வந்து manufacturing technologyல நம்ம வந்து வெல்டிங் பார்த்துட்டு இருக்கோம், வெல்டிங் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்ல ஒரு சம் சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ நான் சம் வந்து காலைல போஸ்ட் பண்ணிருந்தோம். சோ சம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இருக்கிற சம் விட பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெந்தியாவே இருக்கு. சோ ஓகேங்களா? சோ லெந்தியா இருக்கிறதுக்காக நமக்கு வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். ஆக்சுவலா வந்து எந்த அளவுக்கு டேட்டா நம்ம கொடுக்குறாங்களோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நமக்கு தான் பெனிஃபிட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா வந்து அதிகமா டேட்டா கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் எடுத்து அதை புட் பண்ணி நம்ம கேல்குலேட் போட்டு ஆன்சர் போட்டா போதும். ஓகேங்களா? ஸோ வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால கொஸ்டின் பெருசா இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பயந்துக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கேட்ல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இருக்கட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்ளமேட்டிக்கா கேட்கறாங்க அப்படின்னாலுமே இதுல சம் கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து ப்ராப்ளமேட்டிக்கா நீங்க அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணுங்க. ரீட் அவுட் பண்ணிட்டு அசம்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெட்டாலிக் வெல்டிங் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐ டேக் இட் ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கொஸ்டின் டீகோட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 மெட்டாலிக் ஷீட்ஸ். ஓகேங்களா? 2 மெட்டாலிக் ஷீட்ஸ் ஈச் ஆஃப் 2 mm, ஈச் ஆஃப் 2 mm. ஓகேங்களா? ஸோ அதாவது மெட்டாலிக் ஷீட்ஸ் இருக்கு. மெட்டாலிக் ஷீட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் பண்ண போறோம், மீன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் பண்ண போறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சாச்சு. இதுல ஷீட்டோடைய திக்னஸ் என்னன்னு கேட்டாங்க. திக்னஸ் கொடுத்துட்டாங்க, மீன்ஸ் 2 mm திக்னஸ் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேட்டா நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஆர் வெல்ட் இன் லேப் ஜாயின். ஓகேங்களா? என்ன மாதிரியான லேப் ஜாயின் பண்ண போறோம், டைப் ஆஃப் ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா வந்து லேப் ஜாயின் பண்ண போறோம். ஸோ அதுவும் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எஸ். அடுத்தது பாருங்க, ஸோ ஜாயிண்ட் கான்ஃபிகரேஷன் பை த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங். என்ன டைப் ஆஃப் வெல்டிங் சொல்லியாச்சு. ஓகே, எஸ். அடுத்தது அட் வெல்டிங் கரண்ட் கொடுத்துறாங்க. I ஈக்குவல் டு 10 கிலோ ஆம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எஸ். அடுத்து பார்ப்போம். ஸோ வெல்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? வெல்டிங் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நம்மள்ட்ட பார்த்துருக்கோம். செகண்ட்ஸ் தான் இருக்கும் நம்மளுடைய ஸ்பாட் வெல்டிங் பொறுத்த வரைக்கும். வெல்டிங் டைமுடைய செகண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 10 மில்லியன் செகண்ட்ஸ், 10 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். ஸ்பெரிக்கல் ஃபியூஷன் ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாடத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஓகேங்களா? ஸ்பாட் வெல்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அங்க வந்து நம்மளுடைய ஃபியூஷன் ஜோன் மீன்ஸ் நக்கெட் ஜோன் சொல்லுவாங்க. நக்கெட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஃபியூஷன் ஜோனா. நக்கெட் அப்படிங்கிறது என்ன ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன சிலிண்ட்ரிக்கல் ஷேப்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ண சொன்னாங்க. பட் இங்க என்ன கன்சிடர் பண்ண சொல்றாங்க அப்படின்னா வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னு கன்சிடர் பண்ண சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உள்ள சால்வ் பண்ணும்போது நல்லாவே புரியும். ஓகேங்களா? எஸ். எக்ஸ்டெண்டிங் அப் டு த ஃபுல் திக்னஸ் ஆஃப் ஈச் ஷீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்பெரிக்கல் ஃபியூஷன் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகுது, மீன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எது வரைக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் ஷீட் திக்னஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கீழே டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்புறம் பாருங்க, த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டாலிக் ஷீட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டாலிக் ஷீட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆம்பியன் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, மீன்ஸ் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் 293 கெல்வின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெல்டிங் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 1793 கெல்வின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டென்சிட்டி ஆஃப் த ஷீட் கொடுத்துருக்காங்க 7000 kg மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லேட்டன் ஹீட் ஆஃப் த ஃபியூஷன் ஆகிறது எவ்வளவு லேட்டன் ஹீட் கொடுத்துருக்காங்க 300 கிலோ ஜூல் பர் கெல்வின் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்பெசிபிக் ஹீட் கொடுத்துருக்காங்கன்னா 800 ஜூல் பர் கேஜி கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தீஸ் ஆர் த क्वेश्चंस. வாட் ஆர் த அசம்ப்ஷன் we need to take அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, அசம்ப்ஷன் வந்து என்ன பண்ணா ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து ஸ்பாட் வெல்டிங் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து we have 5 zones of resistance. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து 5 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ரெண்டு ஷீட் வச்சுக்கிறேன். ரெண்டு ஷீட் வந்து பார்த்தா நான் வெல்ட் அடிக்க போறேன். ஓகே, நான் ரெண்டு ஷீட் வெல்ட் அடிக்க போறேன். ஸோ ஐ ஹாவ் எலக்ட்ரோட் லைக் திஸ் அண்ட் தென் லைக் திஸ். இந்த மாதிரி நமக்கு எலக்ட்ரோட் இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ எந்தெந்த இடத்துல எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். மீன்ஸ் என்னோட எலக்ட்ரோடும் என்னோட ஷீட்டும் கான்டாக்ட் ஆகிற அந்த பார்ட்ல எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜோன். அதுக்கப்புறமா செகண்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷீட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, ஷீட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல, அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா தேர்டு பாருங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நக்கெட் போர்ஷன்ல எனக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு போது. மீன்ஸ் என்னன்னா இந்த இன்பிட்வீன் கேப் ஆஃப் ஷீட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு போது. ஐ வில் டேக் இட் அட் 3. ஓகேங்களா? மூணாவது பாயிண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷீட் ரெசிஸ்டன்ஸ். அகைன் ஒரு ஷீட் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் மை 4th பாயிண்ட். ஓகே, அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஷீட் மீன்ஸ் என்னன்னா என்னுடைய பாட்டம் ஷீட்டும் என்னுடைய பாட்டம் எலக்ட்ரோட கான்டாக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா. எஸ், அதை எடுத்துக்கணும்னா 5th ஷீட் மீன்ஸ் 5th ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் பொறுத்த வரைக்கும். அதான் என்ன பண்ணிருக்காங்க தெளிவா மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அசம்ப்ஷன்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் அலாங் த ஷீட் அண்ட் ஷீட். ஓகேங்களா? ஷீட் அண்ட் ஷீட் இன்டர்ஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷீட் அண்ட் ஷீட் இன்டர்ஃபேஸ் இஸ் 500 மைக்ரோ ஓம். ஓகேங்களா? அதாவது ஷீட் அண்ட் ஷீட் இன்டர்ஃபேஸ்ங்கிறதுனால நக்கெட் பொசிஷன் கரெக்ட்டுங்களா? இந்த நக்கெட் பொசிஷன்ல கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 500 மைக்ரோ ஓம்ஸ் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அலாங் எலக்ட்ரோட் ஷீட் இன்டர்ஃபேஸ்
அதாவது எலக்ட்ரோடுக்கும் ஷீட்டுக்கும் இன்டர்ஃபேஸ் நடுவில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அங்கே வந்து நமக்கு என்ன ஆகுது, அங்கே வந்து ஹீட் ஆகி ஃபியூஸ் ஆகாது. ஓகேங்களா, அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கன்சிடர் பண்ணணும் அவசியம் கிடையாது. எந்த இடத்துல அப்படின்னா வந்து இந்த பிளேஸ்லையும் கன்சிடர் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, நோ கண்டக்டிவிட்டி ஹீட் லாஸ். ஓகேங்களா, நோ கண்டக்டிவிட்டி ஹீட் லாஸ் த்ரூ த பல்க் ஷீட் மெட்டீரியல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன நோ கண்டக்டிவிட்டி ஹீட் லாஸ் இன் பல்க் ஷீட் மெட்டீரியல் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஷீட்ல வந்து ஹேவ் சம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால என்ன ஆகும்னா வந்து அங்கே என்ன ஆகும், கண்டக்டிவிட்டி லாஸ் வந்து நடக்கும். மீன்ஸ் எப்படின்னா, இங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டி இங்க கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் வழியாக வரும்போது சம் லாஸ் இருக்கும். அதுவுமே இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதுவுமே இங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸும் இல்லை, ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஒன்லி வி நீட் டு கன்சிடர் த போர்ஷன் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணி கன்சிடர் பண்ணி ஆகணும். வேற எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் அங்கே லாஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, அசம்ப்ஷன். அதுக்கு பாருங்க, த கம்ப்ளீட் வெல்ட் ஃபியூஷன் இஸ் த மெல்டிங் டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட் வெல்ட் ஃபியூஷன் ஃபுல்லாக மெல்டிங் டெம்பரேச்சர் தான் இருக்கு. அது மீன்ஸ் என்ன அர்த்தம், அதாவது த்ரூ அவுட் ஏரியா எல்லாமே, அந்த ஷீட்ல த்ரூ அவுட் ஏரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெல்டிங் டெம்பரேச்சர் தான். மெல்டிங் டெம்பரேச்சர் மாற போகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, தீஸ் ஆர் த அசம்ப்ஷன் தே ஆர் கிவன். நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மெல்டிங் எஃபிஷியன்சி இன் பர்சன்டேஜ் இன் த பர்பஸ் கெமிஸ்ட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல மெல்டிங் எஃபிஷியன்சி என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து கொஸ்டின். ஸோ கொஸ்டின் டீகோட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது தனியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா, கொஸ்டின்ல நம்ம என்ன கொடுத்துருக்காங்கிறது தனியாக எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிற மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா, மீன்ஸ் திக்னஸ் கொடுத்துருக்காங்கம்மா. ஓகேங்களா, திக்னஸ் கொடுத்துருக்காங்க, திக்னஸ் ஆஃப் ஷீட் கொடுத்துருக்காங்க. அது டேக் இட் அஸ் டி. ஓகேங்களா, 2 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 கிலோ ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட்ஸ், அதாவது டைம் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் நான் டிஎஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, டிஎஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 10 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர், ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, மெல்டிங் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டீகோட் பண்ணி அவங்களே தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, டென்சிட்டி தனியாக கொடுத்துருக்காங்க, லேட்டரல் ஹீட் தனியாக கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. எஃபிஷியன்சிங்கிறது என்ன அர்த்தமா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்பெரிக்கலா உருவாக்கக்கூடிய அந்த நக்கெட்ஸ் மீன்ஸ் அந்த ஃபியூஷன் ஜோன் உருவாக்குறதுக்கு நான் எவ்வளோ ஹீட் சப்ளை பண்றேன். ஓகேங்களா, அது உருவாகிறது எவ்வளோ ஹீட் தேவை, இதான் விஷயம். நான் எவ்வளோ ஹீட் சப்ளை பண்றேன், இந்த கரண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு நான் எவ்வளோ ஹீட் சப்ளை பண்றேன், அதுக்கு அந்த பர்டிகுலர் நெகெட் உருவாக்குறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவை. இது நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் எஃபிஷியன்சி. கரெக்ட்டுங்களா, எஸ், அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஹீட் ஜென்ரேட்டட் டியூ டு த கரண்ட். நான் எவ்வளோ கரண்ட் கொடுக்குறேனோ அதை பேஸ் பண்ணி எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ ஹீட் ஜென்ரேட் எடுக்கும். ஓகேங்களா, ஹீட் ரெக்வயர்ட் ஃபார் மெல்டிங் தட் பர்டிகுலர் போர்ஷன் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா, அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஹீட் ஜென்ரேட்டட் டியூ டு த கரண்ட் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஹீட் ஜென்ரேட்டட் டியூ டு கரண்ட், heat generated due to கரண்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா, அப்படி எடுக்கும்போது நான் என்ன சொல்றேன், இது வந்து H1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, H1 வச்சுட்டு இது ஒரு ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம சால்வ் பண்ணிருப்போம். அதாவது H is equal to I square RT அப்படிங்கறத ஃபார்முலா. ஓகேங்களா, H is equal to I square RT. இங்க Tங்கிறது பார்த்தா திக்னஸ் இல்ல. ஓகேங்களா, அதுக்கான டைம். ஓகேங்களா, அதனால நான் பண்ணிக்கிறேன் TS நான் போட்டுக்கிறேன். ஓகே, டிஎஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமா, இப்போ கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 கிலோ ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 10 கிலோ ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து கரண்ட் ஐ இந்த ஃபார்ம் நான் எழுதினா 10 × 10⁻³ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் நான் எதை மட்டும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ரெசிஸ்டன்ஸ் ஒன்லி இந்த கான்டாக்ட் ஏரியா ஆஃப் ஷீட் அண்ட் ஷீட், அவ்வளோதான். ஓகேங்களா, ஷீட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஷீட்டு மீன்ஸ் அப்பர் ஷீட்டுக்கும் லோவர் ஷீட் நடுவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஏர் கனெக்ட் மட்டும் தான் எடுக்கணும். அது ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் அங்கே கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே 0. ஓகேங்களா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500 மைக்ரோ ஓம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 500 மைக்ரோ ஓம் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, 500 × 10⁻⁻6. கரெக்டுங்களா, 10⁻⁻6. அதுக்கப்புறம் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா, 10 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஎஸ் மீன்ஸ் டைம் வந்து டிஎஸ் எடுத்துக்கிறேன். 10 மில்லி செகண்ட்ஸ்னா அப்போ 10 × 10⁻⁻3. ஓகேங்களா, these are the data given in a current portion. ஓகேங்களா, இந்த மீன்ஸ் இந்த பர்டிகுலர் கரண்ட் கிவிங் போர்ஷன் இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது பார்ப்போம். H1 = 10 × 10⁻³ the whole square. ஏனாமா இங்க I ஸ்கொயர் இருக்குல்ல அதனால. ஓகே, எஸ். அதுக்கப்புறம் 500 × 10⁻⁻6. ஓகே, தென் 10 × 10⁻⁻3. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் 500 ஜூல்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ ஹீட் H1ங்கிறது நம்ம எவ்வளோ கொடுக்குது, அதாவது நம்ம கொடுக்குற கரண்ட்னால அந்த ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால
500 ஜூல்ஸ் வரைக்கும் நம்ம ஜெனரேட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் தட் கரண்ட், பேஸ்ட் ஆன் தட் டைம், பேஸ்ட் ஆன் தட் டிஸ்டன்ஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் போர்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் போர்ஷன் கண்டுபிடிக்கும். செகண்ட் போர்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஸ்பெரிக்கல் ஏரியாவில் உருவாகக்கூடிய அந்த வெல்டிங் ஃபியூஷன் ஏரியாவுக்கு நான் எவ்வளோ கரண்ட் தேவைப்படும், மீன்ஸ் ஹீட் ரெக்வயர்ட் ஃபார் மெல்டிங், அந்த பர்டிகுலர் ஏரியா மெல்ட் பண்றதுக்கு எவ்வளோ கரண்ட் தேவைப்படும் அதான் சொல்றேன். அப்போ ஹீட் ரெக்வயர்ட் ஃபார் மெல்டிங்க்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபார்முலா திஸ் மை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஆக்சுவலாக இந்த சம் பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த ஃபார்முலா எல்லாருமே தெரியும், h is equal to I square RT எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஹீட் ரெக்வயர்ட் ஃபார் மெல்டிங், ஹீட் ரெக்வயர்ட் ஃபார் மெல்டிங். ஸோ என்ன எடுத்துக்கணும், H2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? H2 எடுத்துக்கிறேன். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ML ஓகேங்களா பிளஸ் MC டெல்டி. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு மாஸ் இருக்கு, ஒரு மாஸ் இருக்குன்னா மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவை ஃபியூஸ் பண்றதுக்கு நீ எவ்வளவு ஹீட் தேவைப்படுமோ அதான் இந்த ஃபார்முலாக்கான விஷயம். ஓகேங்களா? எஸ். அப்ப எம்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா மாஸ், எந்த ஏரியாவை நான் வந்து ஹீட் பண்ண போறேனோ அதுக்கான மாஸ். ஓகேங்களா? எல்ங்கிறது என்ன அர்த்தம்னா லேட்டன் ஹீட், லேட்டன் ஹீட் எவ்வளவு எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அகைன் எம்ங்கிறது மாஸ், அகைன் சிங்கிறது என்னன்னா நமக்கு என்ன ஸ்பெசிபிக் ஹீட். ஓகேங்களா? சிங்கிறது நம்மளுடைய ஸ்பெசிபிக் ஹீட். ஓகே, எல்லாருக்குமே தெரியும். டெல் டி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், ஆம்பியன்ட் டெம்பரேச்சருக்கும் என்னோட ஃபியூஷன் ஏரியாவோட டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் வந்து டெல் டி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? எஸ். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த ஏரியா இது கொடுத்துருக்க எல்லா பேராமீட்டரும் நமக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லா பேராமீட்டரும் தெரியும் எக்ஸப்ட் இது எம், மீன்ஸ் மாஸ் மட்டும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ மாஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச டெர்மா மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி கொடுத்துருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சம்மன் கொடுத்துருக்காங்கன்னா டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன் வால்யூம் எடுத்துக்க முடியும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதனால நம்ம வால்யூம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி இன்டு வால்யூம்ல மாத்துறேன், மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி இன்டு வால்யூம்ல மாத்துறேன். ஓகேங்களா? அப்ப டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன, டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அதான் ஃபார்முலா இல்லையா, டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். நமக்கு என்ன வேணும், இங்கே மாஸ் தான் வேணும். மாஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், அந்த பக்கம் போட்டு போனா டென்சிட்டி இன்டு வால்யூம். ஓகேங்களா? சரி, என்ன பண்றேன்னா எம் இன்ஸ்டெட் ஆஃப் எம் நான் என்ன பண்றேன்னா வந்து டென்சிட்டி இன்டு வால்யூம் நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலால இருந்து நான் எம் பொதுவாக வெளியே எடுக்கிறேன். எம் பொதுவாக வெளியே எடுத்தா என்ன வரும், எம் எடுத்தோம்னா எல் பிளஸ் சி டெல்டின்னு வருமா, எல் பிளஸ் டி சி டெல்டின்னு வருமா. எஸ், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், எம்முக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா நான் இந்த ரோ இன்டு வீன் போடுறேன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா H2ல வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு பதிலாக ரோ இன்டு வீன் போடுறேன். ரோ இன்டு வீன் போடும்போது எனக்கு என்ன வருதுன்னா எல் பிளஸ் சி டெல்டின்னு வரும். கரெக்டுங்களா? எல் பிளஸ் சி டெல்டின்னு வரும். ஓகேங்களா? எஸ். இப்போ நான் கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னன்னா அடுத்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து வால்யூம் வேணும். வால்யூம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனால் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸ்பெரிக்கல் ஷேப்க்கான வால்யூம் ஃபார்முலா என்னன்னா 4/3 πr கியூப். கரெக்டுங்களா? 4/3 πr கியூப் அதான் வந்து வால்யூம். ஓகே, சரி, ஓகே. ஆர் வேல்யூ கொடுக்கவே இல்லை, நம்ம என்ன பண்றது. கரெக்டுங்களா? ஆர் வேல்யூ நமக்கு கொடுக்கவே இல்லை, ரொம்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயங்கள்ல தான் நான் சொன்னேன் இந்த சம்ல டீகோட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல டீகோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது ஸ்பெரிக்கல் ஷேப் இந்த இடத்துல பாருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க. spherical shape, அதாவது spherical fusion zone extended up to the full thickness of each sheet. ஓகேங்களா? up to the full thickness of each sheet. இந்த வேர்டு வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும், ஆர் எடுக்க முடியும், இல்ல எடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப ஆர் மீன்ஸ் என்னன்னா அந்த பர்டிகுலர் ஸ்பெரிக்கல் ஷேப் உடைய ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா சிம்பிளான விஷயம். இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஒரு ஃபியூஷன் ஜோன் உருவாகுது. ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஃபியூஷன் ஜோன் உருவாகுது மீன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டட் அப் டு ஃபுல் திக்னஸ், எக்ஸ்டெண்டட் அப் டு ஃபுல் திக்னஸ், இதான் அதோட ஸ்பெரிக்கல் ஷேப். புரியுதுமா? அப்ப ரெண்டு பக்கமும் திக்னஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பக்கமும் திக்னஸ்ல எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இதோட ஆர் என்ன, ஓகேங்களா? இதோட ஆர் என்ன அப்படின்னா கண்டிப்பா இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து இதோடைய லென்த் வரைக்கும் தான் இதோட ஆர். கரெக்டுங்களா? அப்ப இது நம்ம என்ன எழுதலாம், திக்னஸ் போடலாமா, திக்னஸ் ஆர்னு வச்சுக்கலாமா. சிம்பிளா என்ன பண்ணலாம், திக்னஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஆர்னு வச்சுக்கலாமா. அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் பொறுத்த வரைக்கும். மற்றதெல்லாம் ஈஸி தான். இந்த லாஜிக்கை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இந்த லாஜிக் தெரிஞ்சுட்டா சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? எஸ். இப்போ ப்ரொசீட் பண்ணுவோமா, இப்போ ப்ரொசீட் பண்ணுவோம். வால்யூம் கண்டுபிடிக்கலாமா. ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கும் போது பாருங்க, ஸோ 4/3 பை இன்ட்டு ஆர் கியூப் பதிலாக என்ன பண்ணணும், 2ன்னு போடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா வந்து யூ கேன் கெட் 33.52 mm³ அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்றேன், நான் வந்து mm³ எடுத்துக்கிறேன், வால்யூம் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணலாம். H2ல சப்ஸ்டிட் பண்ணும்போது பாருங்க, H2 நமக்கு என்ன ஃபார்முலா, அதாவது டென்சிட்டி இன்டு வால்யூம். ஓகேங்களா? எல் பிளஸ் சி இன்டு டெல்டி, அதான் ஃபார்முலா. டென்சிட்டி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ 7,000 டென்சிட்டி. ஓகேங்களா? அதோட வால்யூம் மீன்ஸ் வால்யூம் எவ்வளோ கிடைச்சது, 33.52. ஓகேங்களா? 33.52 இன்ட்டு 10⁻⁻9 போட்டுக்கிறேன். ஏன் 10⁻⁻9 போடுறோம் அப்படின்னா நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி எதில் நம்ம கொடுத்துருக்காங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி எதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. டென்சிட்டி வந்து நமக்கு வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி மீட்டர் கியூப்ல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நம்ம எம்எம் டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மீட்டர் கியூப்ல கொடுத்துருக்காங்க, அது எம்எம் மாதிரி 10⁻³ போட்டுக்கலாம் ஓகேங்களா. எஸ். ஸோ அடுத்து பார்ப்போம். ஸோ போட்டாச்சா? எஸ். அடுத்து பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு நமக்கு? எல் இருக்கு, லேட்டன் ஹீட் வேல்யூ இருக்கு ஓகேங்களா. லேட்டன் ஹீட் வேல்யூ நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். லேட்டன் ஹீட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க, லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் 300 kJ/kg. 300 kJ/kg கொடுத்துருக்காங்க. 300 kJ/kg னா 300 into 10⁻³ Joule/kg ஓகேங்களா. அதுக்கப்புறமா என்னமா இருக்கு நமக்கு எல் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து 800 கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 800 கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஃபியூஷன் டோன் டெம்பரேச்சருக்கும் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் நடுவுல டிஃபரன்ஸ் ஓகேங்களா. ஃபியூஷன் டோன் டெம்பரேச்சர் எவ்வளோ? 1793 மைனஸ் 293 கரெக்ட்டுங்களா. எஸ். ஸோ இதான் உங்களுடைய ஈக்குவேஷன். அப்போ இந்த H2 ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா வந்து யூ கேன் கெட் H2 ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் 351 ஜூல்ஸ் ஓகேங்களா. H2 ஈக்குவல் டு 351 ஜூல்ஸ் ஓகேங்களா. இது வந்து கேட் சம்ல கண்டிப்பா கால்சி வந்து அலௌடு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக நீங்க சால்வ் பண்ண முடியும். இதே பர்டிகுலர் பேட்டர்ல சம் உங்களுக்கு கேட்கணும் டிஆர்பியில் அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்றாங்க, வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினெண்டாக கொடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரியான ரொம்ப லாஜிக்கான சம் வந்து மேக்ஸிமம் டிஆர்பியில் கேட்கறதுல ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சம் தான் கேட்கறாங்க. அதனால பட் இருந்தாலும் கேட்க மாட்டாங்கிறதால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்காம போறது ஓகேங்களா. டேரக்டா அந்த ஃபார்ம்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. என்ன ஃபார்ம்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா ஹீட் ரெக்யர்ட் ஃபார் மெல்டிங் அந்த ஃபார்ம்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதையும் பார்த்துக்கங்க ஓகே. எஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு H1 H2 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஓகேங்களா. இப்போ நம்ம மெல்டிங் எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன, மெல்டிங் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ எழுதுறோம் மெல்டிங் எஃபிஷியன்சி. ஸோ மெல்டிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா ஹீட் ரெக்யர்ட், ஹீட் எவ்வளோ தேவை நான் எவ்வளோ கொடுத்தேன், ஹீட் ஜென்ரேட்டட் கரெக்ட்டுங்களா. ஹீட் ஜென்ரேட்டட் ஓகேங்களா. ஹீட் ரெக்யர்ட் பை ஹீட் ஜென்ரேட்டட் தட் இஸ் மை மெல்டிங் எஃபிஷியன்சி. அப்போ ஹீட் ரெக்யர்ட் எவ்வளோ மாதிரி இருந்துச்சு எனக்கு? H2 ஹீட் ஜென்ரேட் எவ்வளோ எனக்கு? H1 ஓகேங்களா. அப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணலாமா? H2 எனக்கு எவ்வளோ வந்துச்சு? 351. இங்கே வந்து H2 எவ்வளோ வந்துச்சு எனக்கு? 500 வந்துச்சு கரெக்ட்டுங்களா. H2 வந்து எவ்வளோ வந்துச்சு? சரி H1 எவ்வளோ வந்து எனக்கு? 500 வந்துச்சு. எஸ். I can get 500 எஸ் ஓகேங்களா. 500 ஜூல்ஸ். ஸோ இப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் இதை நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா வந்து யூ கேன் கெட் 702 வரும் ஓகேங்களா. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் பர்சன்டேஜில் போடணும் அப்படின்னா வந்து 70.2% ஓகே. தட் இஸ் மை மெல்டிங் எஃபிஷியன்சி ஓகேவா. எஸ். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ திஸ் இஸ் சம் புரியுதுங்களா. அவ்வளோதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே. எஸ். அப்போ சம்மா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சம் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. பட் பெரிய சம்லாம் கிடையாது, ரொம்ப 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 கான்செப்ட்ல ரொம்ப ரொம்ப சின்ன சம் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க. அதாவது அந்த ஸ்பெரிக்கல் விஷயத்தை மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸ்பெரிக்கல் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெரிக்கலோட அந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 திக்னஸ்லயும் எக்ஸ்டர்னல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பார்ட்டை மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சலாம் ஓகேங்களா. அதாவது நீங்க ஹீட் ரெக்யர்ட் ஹீட் ஜென்ரேட்டர் ஃபார்ம் வரைக்கும் நீங்க ஈஸியா கொண்டு வந்துறீங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா அந்த வால்யூம் கண்டுபிடிக்கிறது நம்ம நிறைய பேர் டவுட் வரும் ஓகே. நிறைய பேருக்கு டவுட் வரும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி சம் நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. அப்பதான் டிஆர்பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 2 மார்க்ஸ்க்கு. அவங்க என்ன மாதிரி கஸ்டமர் கேட்டாலும் சரி, ப்ரொடக்ஷன்ல அது மேனுஃபேக்சரிங்ல வெல்டிங்ல இந்த மாதிரி சம்லாம் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன மாதிரி கஸ்டமர் கேட்டாலும் சரி இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம டீல் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூட்ல ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு ஃபார் டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் அஸ் வெல் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 வீக் மீன்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சண்டே வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் எழுதணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ டெஸ்ட் எழுதிட்டு ஃபர்தராக உங்களுடைய மார்க்ஸ் வந்து நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அவைல் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம், அப் டு 50% வரைக்கும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து நாட் ஒன்லி ஃபார் மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, ட்ரிபிள் அதுக்குமே நமக்கு இருக்கு, நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் எஸ்எஸ்சி ஜேஇக்கான பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.